மருத்துவ படிப்புகளுக்கான கல்வி கட்டணத்தை விளம்பர திமுக அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து செய்தி அறையிலிருந்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு இந்த மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தலையில் இடியை இறக்குவது போல மருத்துவக் கல்லூரியுடைய அந்த படிப்பினுடைய கல்வி கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் 2 இடங்களில் இந்த கல்வி கட்டணங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா என்பார்கள். அந்த வகையில் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய மேலாண்மை இடஒதுக்கீட்டு, அதே போல் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அந்த NRI இடஒதுக்கீட்டில் இந்த 2 ஒதுக்கீடுகளிலும் கல்வி கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு என்பது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த 2க்கும் உள்ள வேறுபாடுகள், அதே போல் மருத்துவ மாணவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடங்கள் என்பதோ என்னவோ குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் அங்கு அனைத்து மாணவர்களும் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இடம் கிடைக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் குறைந்தபட்சம் பணம் இருக்கக்கூடிய அந்த நடுத்தர வர்க்கம் தனியார் கல்லூரிகளை தேடி சென்று அங்கு பணம் கட்டி படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நடுத்தர வர்க்கமும் தற்பொழுது இந்த கல்வி கட்டண உயர்வால் பாதிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அரசு ஏன் இந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது? இதனால் மாணவர்களுக்கு என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட போகிறது? அதே போல் தொடர்ச்சியாக நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு தமிழக மாணவர்கள் பலரும் மருத்துவ கனவை விட்டுவிட்டு வெவ்வேறு படிப்புகளுக்கு செல்வது ஒருபுறம், அதே போல் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 2 to 3 ஆண்டுகள் வரை இந்த நீட் தேர்விற்கான தயாரிப்பு பணியில் ஈடுபடுவது, தனியார் கோச்சிங் சென்டர் சென்று படிப்பது என தொடர்ச்சியாகவே இந்த மருத்துவக் கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது, அவர்களுடைய ஆசை என்பது தவிடுபொடியாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் மீண்டும் தமிழ்நாடு அரசு அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மேலாண்மை இடஒதுக்கீட்டினுடைய கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். NRI வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய சாதகம் பாதகம் குறித்து பேசுவதற்காகவும், அதே நேரத்தில் தொடர்ச்சியாக மாணவர்களுடைய மத்தியில் பயணிக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். லாவண்யா, தொடர்ச்சியாக இந்த மருத்துவக் கல்லூரியுடைய மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த கல்வி கட்டணத்தை அரசு உயர்த்தியிருக்கிறது. என்னென்ன பட்டியலின் அடிப்படையில் அரசு இந்த கல்வி கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள்? வணக்கம் நித்யானந்தன். தொடர்ந்து 2025-26ஆம் ஆண்டிற்கான மருத்துவ அந்த கல்வி கட்டணமானது தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ கட்டணமானது தற்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு முறையும் இந்த கட்டணம் மாற்றி அமைக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. தற்பொழுது நீதிபதி பொங்கியப்பனுடைய தலைமையில் இந்த கட்டணமானது பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். தமிழகத்தை பொறுத்தவரை 21 சுயநிதி மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. அதே போல 4 தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. சுயநிதி கல்லூரிகளை பொறுத்தவரை 3450 இடங்களும், அதே போல பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை 550 இடங்களும் இருக்கிறது. இந்த மொத்த சதவீதத்தில் 65% அரசு ஒதுக்கீட்டிற்காகவும் 35% நிர்வாக ஒதுக்கீட்டிற்காகவும் பிரிக்கப்படும். இந்த ஒரு சமயத்தில் தான் அந்த மருத்துவ கல்விக்கினுடைய அந்த கட்டணமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றே கூறலாம். இப்ப அரசினுடைய ஒதுக்கீட்டில் படிப்பதற்கான ஒரு கட்டணம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4,35,000 ரூபாயிலிருந்து 4,50,000 வரை மாணவர்கள் செலுத்தலாம். அதே போல மேலாண்மை கோட்டாவை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 13,50,000 ரூபாயிலிருந்து தற்பொழுது 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த சுயநிதி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய NRI இடஒதுக்கீடை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து 24,50,000 ரூபாயிலிருந்து 27 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 4 தனியார் பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையில் அரசினுடைய அந்த ஒதுக்கீட்டில் படிப்பதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய பணம் என்பது ஒரு 5,20,000 ரூபாய் வரையில் தான் இருக்கிறது. தொடர்ந்து இந்த மேலாண்மை ஒதுக்கீடு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் 16,20,000 செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல NRI இடஒதுக்கீடை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 30 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பணத்தை எல்லாம் செலுத்திய பிறகும் அந்த மேம்பாட்டு
மேம்பாட்டு பணிகளுக்காக ஒரு 60,000 கூடுதலாக கட்ட வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. மேலும் இந்த கல்வி கட்டணம் என்பது மாணவர்கள் கல்வி பயில்வதற்காகவும் சேர்க்கை கட்டணமாகவும் நூலகத்திற்காகவும் அதே போல ஆய்வகங்களை பயன்படுத்துவதற்காகவும் சேர்த்து கொள்ளப்படும். மேலும் இந்த உணவு சம்பந்தமான போக்குவரத்து சம்பந்தமான அந்த செலவுகளை எல்லாம் மாணவர்களே ஏற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நித்யானந்தன், மிக முக்கியமாக இந்த நடுத்தர வர்க்கம், அதாவது சொந்த வீடு இருக்கும், ஒரு சின்ன ஒரு இருசக்கர வாகனம் வைத்திருப்பார்கள், கடனை வாங்கியாவது தன்னுடைய பிள்ளைகளை மருத்துவ படிப்புக்கு சேர்த்து விட வேண்டும் என அந்த 10 to 15 லட்சம் ரூபாய் வரை கட்ட ஒரு தெம்பு இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து படிக்க வைப்பார்கள். அவர்களுக்கு இந்த கட்டண உயர்வு எவ்வளோ பெரிய ஒரு சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு? அவர்களுடைய கருத்து என்னவா இருக்குது இந்த அரசுடைய அறிவுக்கு பிறகாக? தற்பொழுது மருத்துவம் படிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமாக இருப்பதில்லை. ஒரு நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும், அந்த கட் ஆஃப்களை ரீச் செய்ய வேண்டும். குறிப்பாக அரசு மற்றும் அரசு சாராத கல்லூரிகளில் சேர்ந்தால் கூட நீட் மதிப்பெண் அடிப்படையில் தான் அந்த கலந்தாய்வானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மாணவன் ஒரு மதிப்பெண்கள் குறைவாக எடுத்து அரசு கல்லூரிகளில் சேர வாய்ப்பில்லாமல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரத்தான் ஒரு சூழல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு நடுத்தர குடும்ப மாணவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை தான் இந்த கல்வி கட்டணமானது கொடுக்க இருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஒரு முதல் வருடம் ஒரு சேர்க்கை கட்டணமாக இதை தங்களுடைய குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி தங்களுடைய பொருட்களை விற்று கூட அந்த முதல் வருடத்தில் அந்த சேர்க்கை கட்டணத்தை கட்டி சேர்த்து விடுவார்கள். ஆனால் அடுத்தடுத்த வருடங்களில் அந்த மாணவன் அந்த கல்வி கட்டணத்தை கட்டுவது என்பது ஒரு குதிரை கொம்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஒரு நடுத்தர குடும்பத்தில் அதிலும் குறிப்பாக முதல் முறையாக தன்னுடைய குடும்பத்திலிருந்து மருத்துவர் கனவோடு ஒரு மாணவன் அந்த மருத்துவ கல்லூரியை நோக்கி வரும் பொழுது அவனுக்கு இந்த கட்டணம் என்பது மிகப்பெரிய ஒரு சுமையாக அழுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதிலும் இந்த கட்டணம் சார்ந்த ஒரு போதிய விழிப்புணர்வு பொதுமக்களிடம் சென்றடைந்திருக்கிறதா என்று கேட்டால் அங்கும் ஒரு கேள்விக்குறி தான் இருக்கிறது. ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இந்த கட்டணம் சார்ந்து பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும், அதிலும் பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என கல்வியாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். நித்யானந்தன், குறிப்பாக இந்த பாதிப்பு கிட்டத்தட்ட இந்த மேலாண்மை இடஒதுக்கீட்டில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் NRI மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? இதில் பாதிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அரசு தொடர்ச்சியாக நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலமாக மாணவர்கள் படிப்பதற்காக நாங்கள் பல கோடி ரூபாய் செலவு செய்கிறோம் என கூறுகிறது. உயர்கல்விக்காக அதிக அளவில் செலவு செய்கிறோம்னு சொல்லக்கூடிய அரசு இது போன்ற மறுபுறத்தில் கல்வி கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறது குறித்து இந்த மருத்துவம் சார்ந்து பேசக்கூடிய அந்த ஆய்வாளர்களும் கருத்தியல் கூறக்கூடிய கருத்தியலாளர்களும் என்ன கூறுறாங்க? மருத்துவ கல்வி என்பது ஒரு சமூக சேவை போன்றது. அது அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது தான் கல்வியாளர்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. திமுக அரசினுடைய அந்த பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்து பார்க்கலாம், அதே போல உயர்கல்வித்துறையை சார்ந்து பார்க்கலாம், பல்வேறு திட்டங்கள் கண்துடைப்பாகத்தான் இருக்கிறது. ஒரு புறம் ஒரு விளம்பரத்திற்காக ஒரு 4-5 பேரை வைத்து இவர்கள் எல்லாம் சாதித்து விட்டார்கள் என்று ஒரு புறம் அவர்கள் விளம்பரப்படுத்தி கொண்டே இருந்தாலும், மறுபுறம் இந்த சிக்கலை சந்தித்து வரக்கூடிய அந்த மாணவர்களின் எண்ணிக்கையும் கட்டுக்கடங்காமல் தான் இருக்கிறது. ஒரு போதிய விழிப்புணர்வு, வெளிப்படைத்தன்மை முதலில் ஒரு அரசாங்கத்திற்கு வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. அதிலும் அந்த கல்வி கட்டணம் சார்ந்து ஒரு மருத்துவ சேர்க்கை சார்ந்து ஒவ்வொன்றிலுமே ஒரு வெளிப்படைத்தன்மையை திமுக அரசு கையாளவில்லை என்பது போல ஒரு தோற்றம் தான் களத்தில் எதிரொலிக்கிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு கனவுகளோடு, அதுவும் மேலாண்மை என்று நீங்கள் கேட்டீர்கள் எந்தெந்த இடங்கள் என்று. இப்ப 21 சுயநிதி தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரை நான் முன் கூறியது போலவே 3450 இடங்கள் இருக்கிறது. அதே போல 4 தனியார் பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை 550 மருத்துவ இடங்கள் இருக்கிறது. இந்த இடங்களுக்கெல்லாம் மாணவர்கள் சேர வேண்டும். அதிலும் குறிப்பாக அந்த கல்வி கட்டணம் என்பது அந்த கல்வி கட்டணத்தை தாங்கக்கூடிய சக்தி அந்த குடும்பங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பது தான் பெற்றோர்களினுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. நித்யானந்தன், உலகளவில் இந்த கல்வி பொது உடைமையாக்கப்படணும், அதே நேரத்தில் கல்விக்கு வியாபாரமாகக்கூடாது என தொடர்ச்சியாக கல்வியாளர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க.
மறுபுறத்தில் கல்வி வணிகமயமாக்கல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் அரசும் இது போன்ற கட்டண உயர்வுகள் தொடர்ச்சியாக அறிவிக்கும் பொழுது இந்த மாணவர்களுடைய இந்த கனவு சிதைந்து கொண்டே இருக்கிறது. முன்பே 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவர்கள் தொடர்ச்சியாக மருத்துவக் கல்லூரி சென்று மருத்துவம் படித்து அதன் பிறகு மருத்துவ சிகிச்சைகள் உலகளவில் தரம் சிறந்த இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களெல்லாம் தமிழகத்தில் பார்க்க முடியுது. ஆனால் நீட் தேர்வால் பலருடைய மருத்துவ கனவுகள் சிதைக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் இது போன்ற கட்டண உயர்வு, அதே போல் 2 ஆண்டுகள் தனியார் கோச்சிங் சென்டரில் படிக்கிறது, தொடர்ச்சியாக அந்த மாணவர்களுக்கான அந்த மன அழுத்தம்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது? இந்த மாணவர்கள் தரப்பிலிருந்து கூறக்கூடிய கருத்து என்னவாக இருக்குது? இந்த கட்டண உயர்வையும் இந்த நீட் கோச்சிங் சென்டர் அதே போல் தொடர்ச்சியாக மருத்துவக் கல்லூரி வரை செல்லக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய அனைத்து மன உளைச்சலும் எப்படி இருக்குது? நம் பொதுவாகவே மாணவர்களிடம் இதை பற்றி நாம் கருத்து கேட்கும் பொழுது மாணவர்களினுடைய தரப்பிலிருந்து கிடைத்த தகவல் அடிப்படை என்னவென்றால், அவர்கள் 12ஆம் வகுப்பு வரை, அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இருக்கிறது, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்று பல்வேறு தேர்வுகளை அவர்கள் கடந்து வருகிறார்கள். அப்பொழுதே மருத்துவர் ஆக வேண்டும் என்றே ஒரு இலக்கை நிர்ணயித்துத்தான் அவர்கள் படிக்கிறார்கள். மேலும் நீட் தேர்விற்காக அவர்கள் தயாராக வேண்டும். பல்வேறு பயிற்சி வகுப்புகளுக்கு செல்கிறார்கள். தங்களுடைய விடுமுறைகளை கூட அந்த கல்விக்காகத்தான் அவர்கள் செலவிடுகிறார்கள். அந்த தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்பது மிகவும் அவர்களுக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. அவர்கள் தேர்வை தங்களுடைய வாழ்க்கையாகவே நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் மாணவர்கள். அந்த அடிப்படையிலே அதற்காக கடினமாக உழைத்து படித்து அந்த தேர்வை அணுகி அந்த தேர்வினுடைய முடிவுகளை எல்லாம் பெற்று அவர்கள் அடுத்தடுத்து உயர்கல்வியிலே அவர்கள் சேர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்பொழுது கூட அந்த ஒரு இடத்தை அவர்கள் நெருங்கி வரும் பொழுதும் கூட கல்வி கட்டணம் என்பது தங்களுடைய தலையில் ஒரு சுமையாக இறங்குகிறது. ஏனென்று கேட்டால் பெரும்பான்மையான மாணவர்கள் பெற்றோர்களுக்கு எந்த விதத்திலுமே ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். முடிந்த அளவிற்கு நிறைய மதிப்பெண்கள் எடுத்து எப்படியாவது நன்றாக படித்து விட வேண்டும், பெற்றோர்களுக்கு கல்வி கட்டணத்தை சுமத்தாத வண்ணம் ஒரு நல்ல முறையிலே படித்து வெளியேற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கிறது. நடுத்தர குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இலக்காகவும் அதே தான் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் கல்வி பொது உடைமையாக்கப்பட வேண்டும் என்று அனைவருமே நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் கல்வி கட்டணம் என்பது உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அச்சத்தையும் பயத்தையும் தான் கொண்டு வந்து கொடுக்கிறது. ஏனென்று கேட்டால் இது ஆயிரங்களில் இருந்தால் கூட பரவாயில்லை, லட்சங்களில் இருக்கிறது. இப்ப 13 லட்சத்திலிருந்து 15 லட்சம் என்பது யோசித்து பாருங்கள். அதே போல ஒரு 24 லட்சத்திலிருந்து ஒரு 27 லட்சம் என்பதனை யோசித்து பாருங்கள். கூடுதலாக NRI மாணவர்களுக்கு தனியார் பல்கலைக்கழகங்களில் 30 லட்சம் வரை ஒரு மருத்துவ இடங்களை பிடித்து படித்து அவர்கள் வெளியேறுவதற்கு ஓராண்டுக்கே இப்படி செலவாகிறது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. நித்யானந்தம், இந்த மருத்துவ கல்வி குறித்து பேசும்பொழுது மாணவி அனிதாவுடைய மரணத்தை இதில் ஒப்பிட்டு பார்க்காமல் கடந்து போக முடியாது என்பார்கள். அந்த வகையில் அனிதாவுடைய மரணம் என்பது நீட் தேர்வுக்கு கிடைக்கவில்லை என்று அதோடு சுருக்கிடாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த கல்வி கட்டணத்தை உயர்வு, தனியார் கல்லூரியில் சென்று தான் படிக்கக்கூடிய ஒரு சூழல், இதையெல்லாம் பேசாமல் ஒரு அரசு அதை தள்ளிவிட்டு அரசியலுக்காக அனிதாவுடைய மரணத்தை அதில் மட்டும் சுருக்கிவிட்டு மேலும் மேலும் கட்டணத்தை உயர்த்தி கொண்டே இருப்பதற்குரிய பின்னணி என்னவாக இருக்கிறது? அரசனுடைய அந்த சாராம்சம் என்னவாக இருக்குது லாவண்யா? அரசு தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையிலே கடந்த காலங்களில் தனியார் கல்லூரிகளில் பல்வேறு கட்டண சிக்கல்கள் இருந்தது. அந்த கட்டண சிக்கல்களை எல்லாம் பொதுமக்கள் தாங்க முடியாத வண்ணம் இருந்தார்கள். அதனால் தான் இப்படியான பல்வேறு தரவுகளை ஆராய்ந்து தற்பொழுது இந்த மாதிரியான ஒரு கட்டணங்களை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் கட்டணங்கள் என்பது பல்வேறு தரவுகளை ஆராய்ந்து வெளியிடப்படும் பொழுது மாணவர்களினுடைய தரப்பையும் அவர்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும். அதே போல பெற்றோர்களினுடைய தரப்பையும் அவர்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும். என்னதான் தனியார் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, தனியார் பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே அரசினுடைய அனுமதி பெற்றுதான் இயங்க முடியும். அந்த வகையிலே கல்வியினுடைய கட்டணம் என்பது குறைந்திருக்க வேண்டும். ஒரு குறைந்திருந்தால் மாணவர்களுக்கு அது பலனடைந்திருப்பார்கள், பெற்றோர்கள் அதன் மூலமாக பயனடைந்திருப்பார்கள். ஒரு மருத்துவ படிப்பை ஒரு சாதாரண மாணவனும் நம்மால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அணுகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கும். நாளுக்கு நாள்
ஆனால் அந்த அதாவது ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மருத்துவ படிப்பினுடைய அந்த கல்வி கட்டணமானது உயர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தான் கொடுத்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் நீட் என்ற மிகப்பெரிய ஒரு தேர்வை தாண்டி அவர்கள் வருகிறார்கள். அந்த நீட்டினுடைய அந்த தேர்வையும் எழுதி அந்த ஒரு மனச்சிக்கலிலிருந்து வெளியேறி ஒரு மருத்துவ கனவை நோக்கி அவர்கள் வரும் பொழுது இது ஒரு தடையாக இருக்கிறது என்பது தான் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மெட்ரிகுலேஷன் படிப்பு, அந்த மாநில பாடத்திட்டம், அதே போல் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் உள்ளிட்ட இந்த 3 பாடத்திட்டங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களே நீட் தேர்வு எழுதும் பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு வருடம் படித்து அதில் அரசு இடஒதுக்கீட்டில் கிடைக்கல அப்படின்றதுக்காக மீண்டும் மறு ஆண்டு திரும்பவும் அதே கோச்சிங் சென்டரில் படிக்கிறது, மீண்டும் 3வது ஆண்டு ஒரு 3 ஆண்டுகள் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தால் ஒரு இளங்கலை படிப்பை படிச்சுட்டே வெளியில் வந்துடலாம். ஆனால் மீண்டும் அந்த கல்லூரியில் படித்து நான் மருத்துவராக தான் ஆகணும்னு அந்த மாணவர்களுடைய முயற்சி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதற்கான பின்னணியில் இருக்கக்கூடியது அந்த 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு மருத்துவக் கல்லூரி கிடைக்குமானா கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கக்கூடாத ஒரு சூழலில் நீட் தேர்வு வந்துவிட்டது. இருந்த போதிலும் இந்த நீட் தேர்வு ஒரு பெரிய தடையாக இருந்தாலும் மறுபுறத்தில் பணம் இல்லை, பணம்தான் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால், ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும் தங்களால் தனியார் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட பல மாணவர்கள் தான் அந்த நீட் தேர்வால் அந்த உயிரிழந்த மாணவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏன் அரசு தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்காக தொடர்ச்சியாக நான் மத்திய அரசிடம் பேசுகிறோம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றோம், நீட் தேர்விலிருந்து விலக்கு வாங்கி கொடுத்துருவோம், நீட் தேர்வு விலக்கு குறித்து ரகசியம் வைத்திருக்கிறேன் என கூடிய இப்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த பேசியே அந்த திமுகவுடைய ஆட்சியுடைய முடிவு தருவாய்க்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பேசிய அரசு இந்த தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கட்டணத்தையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த சீட்டு அந்த இருக்கக்கூடிய இடங்களையும் அதற்கான தொகைகளையும் அரசே கட்டும், தங்களுடைய மாணவர்கள் இலவசமாக மருத்துவக் கல்லூரி படிப்பார்கள் என அரசு அறிவிப்பதற்கு நீண்ட காலம்லாம் தேவையில்லை. ஆனால் அரசு தங்களுடைய திட்டங்களையும் மக்கள் கேட்காத பல திட்டங்களுக்கு வாக்குகளுக்காக திட்டங்கள் மூலம் பணம் கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு மாணவர்கள் படிப்பிற்காக இந்த பணத்தை செலவழித்தார்கள் என்றால் இது எத்தனை நீட் தேர்வுகள் போல எத்தனை தேர்வுகள் வந்தாலும் தனியார் கல்லூரிகளிலும் மாணவர்கள் படிக்க முடியும். இப்படி தனியார் கல்லூரிகளில் படிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் தற்கொலைக்கு செல்கிறார்கள். இப்படி தனியார் கல்லூரியில் படிக்க முடியவில்லையே என்று தற்கொலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒருபுறம் பேசினாலும் மறுபுறத்தில் தங்களுடைய வறுமையும் தங்களுடைய கனவும் சிதைக்கும் பொழுது அரசு தான் கை கொடுக்க வேண்டும். ஆனால் அரசாங்கங்கள் கை கொடுக்காமல் விட்டதன் காரணமாக தான் இந்த மாணவர்களுடைய தற்கொலை ஒரு புறம் இருக்கிறது. மறுபுறத்தில் அரசு இதனுடைய கட்டணங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கிறது. அரசு இந்த செலவுகளை எல்லாம் அரசு ஏற்றுக்கொண்டு தங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இங்கு அரசு இடஒதுக்கீட்டில் படிக்க அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, தனியார் கல்லூரிகளை நோக்கி செல்கிறார்கள். இருந்தபோதிலும் தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நாங்கள் பணம் கட்டுகிறோம் என்று அந்த அரசு இடஒதுக்கீட்டுக்கு கட்டினாலும் மறுபுறத்தில் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு என்கிறார்கள், மேனேஜ்மெண்ட் அதற்கும் நாங்களே பணத்தை செலவழிக்கிறோம், அரசு அதை செலவழிக்கும், இலவசமாக மருத்துவ கல்வி என்பது தமிழ்நாட்டில் இலவசம் என்று ஆளக்கூடிய திமுக அரசு அறிவிக்கலாம். ஆனால் அது குறித்தெல்லாம் எதுவும் பேசவில்லை. அரசியலுக்காக மட்டும் மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு விலக்கு, அனிதாவுடைய மரணம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை பேசுவது, ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவை கூடும் பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு விலக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவது, அதை ஆளுநருக்கு அனுப்புவது என தொடர்ச்சியாக அது அரசியல் ரீதியாக மட்டுமே நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த 4.5 ஆண்டு காலமாக. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த இந்த அரசு இடஒதுக்கீடு, அதே போல் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு இடஒதுக்கீடு, மேனேஜ்மெண்ட் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து இடங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ சீட்களும் அரசே பணம் செலுத்தும், மாணவர்கள் படிக்கலாம் என்று அறிவிக்கலாம். ஆனால் அரசு அது குறித்தெல்லாம் அறிவிக்காமல் தொடர்ச்சியாக மாணவர்களை இது போன்ற சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் தள்ளுவதுதான் மிக மிக சிரமம். ஆகவே அரசாங்கங்கள், அரசு அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. இணைப்பில் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்ட லாவண்யா, உங்களுக்கு மிகவும் நன்றி. தொடர்ச்சியாக இந்த கட்டண உயர்வு குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே சூழலில் மருத்துவம் தொடர்ச்சியாக நாங்கள் படிக்க வேண்டும். அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்பார்கள். அப்பா அம்மா விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள், தாத்தா பாட்டி விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள், விவசாய கூலிகளாக இருப்பார்கள். தங்களுடைய தலைமுறையில் யாரும் படிப்பு வாசனை இல்லாமல் இருந்திருக்கும், கல்வி கற்க செல்ல முடியாத சூழல் இருந்திருக்கும், கல்வி கிடைக்காமல் இருந்திருக்கும், கல்வி கிடைப்பதற்கு செல்லும் பொழுது தடுப்பதற்கு சிலர் வந்திருப்பார்கள் என
கல்வி என்பது தொடர்ச்சியாக கிடைக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலும் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக படித்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய வகையில்தான் இந்த நீட் தேர்வு ஒருபுறம் மாணவர்களுக்கு ஒரு பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டிருந்தாலும், மறுபுறத்தில் இது போன்ற கட்டண உயர்வுகள் மாணவர்களை மீண்டும் மீண்டும் அதாவது மேலே ஏறக்கூடிய மாணவர்களை காலை பிடித்து இழுப்பதற்கு சமமாக அரசாங்கங்கள் இது போன்ற கட்டண உயர்வுகளை அறிவித்து கொண்டே இருக்கிறது. ஏன் அரசு தொடர்ச்சியாக வரி பெறுவதற்கு பல்வேறு இடங்கள் இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்களில் தான் அந்த கட்டணத்தை உயர்த்த வேண்டுமா, மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்தில் தான் அதை சம்பாதிக்க வேண்டுமா? அரசு சம்பாதிப்பதற்கும் வரியை எடுப்பதற்கும் பல்வேறு இடங்கள் இருக்கிறது. ஏன் அங்கெல்லாம் செலவழிக்காமல், அங்கெல்லாம் வசூலிக்காமல் இது போன்ற இடங்களில் வருகிறது? கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட இதே போல பல்வேறு இடங்களில் அரசு கூறியதற்கு மேலாக கிரைனைட்டை அதிக அளவில் உடைத்து எடுத்திருக்கிறார்கள். சுரங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களெல்லாம் சுரண்டி எடுத்திருக்கிறது. அரசு கூறிய அளவுக்கு மீறி சுரண்டி எடுத்திருக்கிறது. அங்கெல்லாம் அதிக அளவில் சுரண்டி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளங்களுக்கெல்லாம் பணத்தை பெற வேண்டிய அரசு அங்கெல்லாம் அடுத்த கொடுத்து பெறாமல் தொடர்ச்சியாக மாணவர்களுடைய இந்த கட்டண உயர்வில் மட்டும் கவனம் செலுத்துவதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியாக பொதுவுடைமை சார்ந்து இயங்கக்கூடிய மருத்துவர் சங்கங்கள்லாம் கூறக்கூடிய அந்த கருத்துக்களை பார்த்தோம். அவர்கள் வைக்கக்கூடியது மிக முக்கியமாக 2 கருத்துக்கள் தான். கல்வி முழுமையாக அரசு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், கல்வி இலவசமாக வழங்க வேண்டும். அது 1ஆம் வகுப்பிலிருந்து உயர்கல்வி வரை PhD படிக்கும் வரை இலவசமாக இருக்க வேண்டும். மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், அனைத்தும் அரசு நடத்த வேண்டும், இலவசமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சமூகத்தில் இலவசமாக கல்வி கொடுக்கப்படுகிறதோ அந்த சமூகம் அதீத வளர்ச்சி பெறும் என்பார்கள். ஆனால் இந்த சமூகத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அரசினுடைய இந்த திட்டங்கள், கொள்கைகளை பொறுத்தவரை தனியார்களுக்கு தொடர்ச்சியாக கல்வியை விற்கக்கூடிய இடத்திலும் தனியார்களுக்கு கதவை திறந்துவிட்டு யார் வேண்டுமானாலும் இங்கு வந்து நடத்தலாம் என்ற ஒரு விதியை உட்பட்டு இவர்கள் அதாவது லாபத்தில் லாபம் கொள்ளை லாபம் என்பார்கள். அந்த அளவிற்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது என்பதுதான் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் வலியுறுத்துகிறார்கள். மறுபுறத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை பல அரசியல்வாதிகள் தான் மருத்துவக் கல்லூரிகளை நடத்தி வருகிறார்கள். பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த மருத்துவக் கல்லூரிகளை நடத்தி வருகிறார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் எப்படி ஒரு ஏழை மாணவர் சென்று படிக்க முடியும்? அப்படி பணத்தை செலுத்தி கட்டணத்தை கடன் வாங்கி சென்று படிக்கக்கூடிய மருத்துவர்கள் எப்படி ஒரு சிறந்த மருத்துவத்தை இலவசமாகவோ அல்லது குறைந்த விலைக்கோ கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே அரசு இந்த கல்வியை இலவசமாக மாற்ற வேண்டும். தனியார் கல்லூரிகளுக்கு அனுமதிகளை வழங்காமல் அரசே கல்லூரிகளை நடத்த வேண்டும். முழுமையாக தனியாரிடமிருந்து அரசு பெற்று அனைத்து கல்வியும் இலவசமாக வழங்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமும் கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறிய அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக இந்த கட்டண உயர்வை வழங்குவது, அதற்காக ஒரு கமிட்டி அமைப்பது, அந்த கமிட்டி கொடுத்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கட்டணத்தை உயர்த்துகிறோம் என்று கூறுவது, இதையெல்லாம் மக்கள் மத்தியிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தலையிலும் பேரிடியை இறக்குவதற்கு சமமாக இருக்கிறது. என்றால் கல்வி ஏதோ ஒரு குக்கிராமத்தில் படிக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவர் இங்கு வந்து நீட் தேர்வு எழுதி அவர் அதில் வெற்றி பெற்று அதன் பிறகாக படிப்பதே ஒரு பெரிய சிரமம். ஆனால் இங்கு மீண்டும் ஒரு கட்டண உயர்வு என்றால் அந்த மாணவர்கள்லாம் எப்படி மருத்துவர் ஆவார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆகவே அரசாங்கங்கள் மேலும் மேலும் இந்த நீட் தேர்வை வைத்து திசை திருப்பாமல், நீட் தேர்வு என்பது இருந்து கொண்டிருக்கிறது, அதை ரத்து செய்ய வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் மறுபுறத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய, அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய அந்த கல்லூரிகள் எல்லாம் அரசு ஏற்றுக்கொள்கிறது. முழுமையாக மருத்துவக் கல்லூரி முழுமையும் அரசு தான் நடத்தும் என்று மாநில அரசு அறிவித்துவிட்டு உடனடியாக அந்த மருத்துவ இடங்களுக்கான தொகையெல்லாம் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம், மருத்துவக் கல்லூரி இடங்களெல்லாம் மாணவர்கள் இலவசமாக படிக்கிறோம் என்று அரசாங்கங்கள் அறிவிக்கலாம். ஆனால் அதுபோன்ற திட்டங்கள் எல்லாம் அறிவிக்க தவறிவிட்டு கவர்ச்சிகரமான திட்டங்களுக்கு, மக்கள் கேட்காத திட்டங்களுக்கெல்லாம் பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே கல்வி இலவசமாக்கப்பட வேண்டும், கல்வி பொதுவுடைமையாக்கப்பட வேண்டும், அனைவருக்குமான கல்வியாக இருக்க வேண்டும். கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய கல்வியும் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு கட்டண உயர்வு, கட்டண கொள்ளை, கார்ப்பரேட்டுகளுக்கு தனியார் கல்லூரிகள், கார்ப்பரேட்டுகளுக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கான திறப்பு, சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் அவர்களுக்கு கல்லூரிகள் திறப்பதற்கு அனுமதி என தொடர்ச்சியாக இந்த கல்வியில் மட்டும் கார்ப்பரேட்டுகளை நுழைவிட்டு கொண்டே இருக்கிறது மத்திய மாநில அரசுகள். இதை கைவிட்டுவிட்டு மாணவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருந்து இருக்கிறது.
பார்க்கலாம். தொடர்ச்சியாக அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பார்க்கலாம். மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய கனவை சிதைக்கப் போகிறதா அல்லது வளர்க்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.